வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். தீபாவளி பண்டிகைக்காக கிளாம்பாக்கம் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அங்கு சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக குவிந்த பயணிகளை காத்திருக்கும் நேரத்தில் மகிழ்விக்கும் விதமாக இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை பேருந்து பயணிகள் வெகுவாக ரசித்தனர். மதுரையில் தீபாவளி ஷாப்பிங் களை கட்டியுள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல் அதிகாரி ஒருவர் டைமிங் ரைமிங் கலகலப்பாக பேசி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பாதுகாப்பு குறித்து அறிவுறுத்தியதோடு வசதியா வாழணும்னா அசதியா உழைக்கணும், உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும், குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என வாழ்க்கை தத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மதுரை போலீசாரின் விழிப்புணர்வு கவனம் பெற்று பாராட்டு பெற்று வருகிறது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் கடல் நீரை உறிஞ்சும் மேக கூட்டங்களை கண்டு மீனவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரம் தீவு பகுதிகளான பாம்பன், தங்கச்சி மடம், அக்காள் மடம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்தது. இந்நிலையில் பாம்பன் தென்கடல் பகுதியில் திடீரென மேக கூட்டங்கள் கடல் நீரை உறிஞ்சும் அரிய நிகழ்வு நடைபெற்றது. இதனை கண்ட அப்பகுதி மீனவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அனுமாரோட வாழ் வச்சாது இழுக்குது வர்ற அப்படியே உறிஞ்சுதுரா. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் முறிந்து விழுந்தன. கனமழையால் உழவர் சந்தை பகுதியில் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. ഇപ്പം ചെയ്യാനല്ല പറയുന്നത്, ഇത് മേലെന്ന് വരുന്ന വെള്ളം ബ്ലോക്ക് ഇല്ലാണ്ട് ഇങ്ങോട്ട് വരുന്നതാണ്. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக மாற்று இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் முறிந்து விழுந்த மரங்களை வெட்டி அகற்றினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே குப்பை லாரி கவிழ்ந்து விபத்து நேரிட்டது. கோவை மாவட்டம் போத்தனூரில் இருந்து திருச்சிக்கு கழிவுகளை ஏற்றி செல்லும் போது பாரம் தாங்காமல் லாரி கவிழ்ந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் லாரியை மீட்கும் பணிகளை முடுக்கிவிட்டனர். இந்த விபத்தால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து துணிகர கொள்ளை நடந்துள்ளது. தைக்கால் கிராமத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடைகளில் திருட்டு நடந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 73,500 ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனது தெரியவந்துள்ளது. திருடிய நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற தீப உற்சவ நிகழ்ச்சியில் வான வேடிக்கைகள் வானில் வர்ணஜாலம் காட்டின. இதேபோல ட்ரோன் ஷோ நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை வியக்க வைத்தது. நகர நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தீபாவளியை வரவேற்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று சாலை தடுப்பின் மீது ஏறி விபத்து ஏற்பட்டது. ரிங் ரோடு பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பின் மீது ஏறியது.
விபத்து நிகழ்ந்தவுடன் விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாடெங்கும் தீபாவளி பண்டிகை களைகட்டி உள்ள நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜாயினி நகரில் உள்ள மகா காளேஸ்வரர் கோவில் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் நடைபெறவுள்ள தீப உற்சவம் தொடங்கியுள்ளது. இன்று மாலை மகா காளேஸ்வரர் கோயிலில் ஆரத்தி திருவிழா நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பூலன் ஷாஹரில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸை கணவன் மனைவி திருடிய காட்சி வெளியாகியுள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த பூனம் மற்றும் அவரது கணவர் கமலேஷ் பூலன் ஷாஹரில் உள்ள கடையில் நகை வாங்குவது போல் நடித்து திருடினர். 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை திருடிய காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவானதை அடுத்து அந்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது பல்வேறு மாநிலங்களில் 15 குற்ற வழக்குகள் உள்ளன. நாளை மறுநாள் நாடெங்கும் கொண்டாடப்பட உள்ள தீபாவளியை ஒட்டி மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தீபாவளி விளக்குகள் விற்பனை களைகட்டியுள்ளது. பல வண்ண விளக்குகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டிருந்தது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. இதேபோல தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசுகள் விற்பனையும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அஸ்ஸாம் மாநிலம் சோனாப்பூரில் உள்ள பாடகர் ஜுபின் கர்க்கின் நினைவிடத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார். மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்திய நிலையில் அங்கு கூடியிருந்தவர்கள் ஜுபின் கர்க்கின் இறப்பிற்கு நீதி வேண்டுமென முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து கவுஹாத்தியில் உள்ள ஜுபின் கர்க்கின் இல்லத்துக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A ரக போர் விமானத்தின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் சோதனை ஓட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்புத்துறையில் இந்தியா வெளிநாடுகளை நம்பியிருந்த சூழல் மாறியிருப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.